பிளஸி டைரக்ஷன்ல பிருத்விராஜ் சுகுமாரன், அமலா பால் நடிச்சு இப்போ தமிழ் டப்பிங்கோட ரன் ஆயிட்டு இருக்க மலையாளம் பிலிம் தான் ஆடு ஜீவிதம் த குட் லைஃப். வெளிநாட்டு கம்பெனி வேலைன்னு நம்பி சொந்த ஊரு சொந்த குடும்பத்தைன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு போற பிருத்விராஜும் அவரை நம்பி அவர் கூட தம்பி மாதிரி வந்த ஒருத்தரும் சுத்தி பாலைவனத்துக்கு நடுவுல மொழி தெரியாத ஆளுங்க கிட்ட அடிமையா மாட்டிக்கிறாங்க. அங்க இருக்கிற ஆடெல்லாம் மேய்ச்சிக்கிட்டே அந்த ஆடுங்களுக்கு நடுவுல ஒரு ஆட்டை விட மோசமான அடிமையான வாழ்க்கைய வாழ்றாங்க. இந்த ஆட்டு வாழ்க்கையில இருந்து இவங்க தப்பிச்சாங்களா, சொந்த ஊருக்கு போய் விட்டுட்டு வந்த குடும்பத்தோட சேர்ந்தாங்களா இல்லையாங்கிறது தான் இந்த ஆடு ஜீவிதம் த குட் லைஃப். இந்த படத்தோட ரன் டைம் 2 hours and 53 minutes. படம் ஆரம்பிச்சதுல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப், இன்டர்வல், செகண்ட் ஹாஃப்னு படம் முடிகிற வரைக்குமே ஃபுல்லாவே ஸ்லோ பேஸ் தான். நிறைய சீன்ஸ் லென்த்தியா டிராகியாவும் இருக்கும். ஆனா மேக்கிங் அவ்வளோ ரியலிஸ்டிக்கா கிராண்டுவரா இருந்துச்சு. படத்தை ஃபுல்லா தோல்ல தாங்குறதே பிருத்விராஜ் தான். படம் ஃபுல்லாவே டிராவல் ஆகுறாரு. ஸ்டார்டிங்ல அழகா இருக்க முகம், பாலைவனத்துல அனுபவிக்கிற கஷ்டங்களால மாறி மாறி போகிற அந்த லுக்காக அவர் எடுத்துக்கிட்ட மெனக்கேடலுக்காகவே கண்டிப்பா இவரை பாராட்டியே ஆகணும். பெர்ஃபார்மன்ஸ் சொல்லவே வேணாம். அந்த இடத்துல இருக்க ஒருத்தனோட கஷ்டத்தை அவரே கஷ்டப்பட்ட மாதிரி நமக்கு எமோஷனா கன்வே பண்றாரு. இவர் பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸ்கிரீன் பிளே எவ்வளோ ஸ்லோ அண்ட் லென்த்தியா இழுத்தாலும் அந்த வழி நமக்கு கனெக்ட் ஆனதால விடாம பார்க்க வச்சது. அமலா பால் ரொம்பவே லிமிட்டட் ஸ்கிரீன் ஸ்பேஸ் தான், ஆனா பெர்ஃபார்மன்ஸ் நீட்டா இருந்துச்சு. சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் சின்ன ரோலா இருந்தாலும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஏஆர் ரகுமானோட சாங்ஸ் அண்ட் பிஜிஎம் எல்லாமே ரீசன்ட் டைம்ஸ்ல ஏஆரோட பெஸ்ட் ஒர்க்னே சொல்லலாம். அல்டிமேட்டா இருந்துச்சு. சினிமேட்டோகிராஃபி கண்டிப்பா படத்தோட இன்னொரு ஹீரோ தான். மோஸ்டா பாலைவனத்திலே தான் மூவி டிராவல் ஆகும். சுத்தி மண்ணையே காமிச்சாலும் வேற மாதிரி ஆங்கிள் விஷுவல்ஸ்லாம் டாப் நாச்சா இருந்துச்சு. எடிட்டிங் பேட்டர்னும் நல்லாவே இருந்துச்சு. ஓவராலா பார்த்தா படம் ஃபுல்லா ஸ்லோ பேஸ் தான். ஸ்க்ரீன் பிளே அங்கங்க ரொம்பவே இழுத்து லென்த்தியா போன மாதிரி ஃபீல் கொடுக்கும். ஆனா மேக்கிங், ஏஆர்ஆர், பிஜிஎம், விஷுவல்ஸ் அண்ட் இதெல்லாம் தாண்டி பிருத்விராஜோட பெர்ஃபார்மன்ஸ்க்காகவே கண்டிப்பா இந்த படத்தை ஒன்ஸ் ட்ரை பண்ணலாம். ஆனா கமர்ஷியல் ஆடியன்ஸ் டெஃபினட்டா இது உங்களுக்கான படம் இல்ல. என் பக்கத்துல இருந்த கொஞ்சம் பேர் கமர்ஷியலா த்ரில்லர் பார்க்கணும்னு நினைச்சு வந்திருப்பாங்க போல. படம் ஃபுல்லா எப்படா முடியுங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணி ஆர்ட் பிலிம் லவர்ஸ் மூடையும் ஸ்பாயில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்க போய் நீங்களும் பார்க்காம பார்க்க வந்தவங்களையும் ஒழுங்கா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விடாம பண்றதுக்கு நீங்க போகாம இருக்கிறதே பெட்டர். ஆனா ஸ்லோ பேஸ்ட் ஆர்ட் பிலிம் லவர்ஸ் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம் தான் இந்த ஆடு ஜீவிதம் த குட் லைஃப். மிஸ் பண்ணாம தியேட்டர்ஸ்ல ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க.